ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த காப்ளின் சீரீஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பியூங்கை பற்றி அவங்க அம்மா வயசோரில் சொல்கிறாங்க. பியூங் வந்து ஒரு காப்ளின் தானே, அவனை பார்த்து எல்லா கோஸ்ட்டுமே பயப்படும். அவனுக்குன்னு ஒரு மாஸ்டர் தேவை, அவனுக்கு எசன்ஸ் எப்பயுமே கிடைச்சிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ அவனுக்குன்னு ஒரு மாஸ்டர் இல்லை, அவனுக்கு தேவையான எசன்ஸும் அவனுக்கு கிடைக்கிறதில்ல. அதனால் பசி, டிசையர், தனிமை இது எல்லா ஆக்சுவலியும் தவிச்சு வாழ்ந்துட்டுருக்க ஒரு வாழ்க்கையை தான் இப்போ காப்ளின் இருக்க பியூங் அனுபவிச்சுட்ருக்கான். அவன் முதல்ல ஒரு கிங்காக இருந்தான், ஆனால் இப்போ இல்லை. அவன் முதல்ல ஒரு கோஸ்டாக இருந்தான், ஆனால் இப்போ இல்லை. அவன் முதல்ல ஒரு ஹியூமனாக இருந்தான், ஆனால் இப்போ இல்லை. அவன் வாழ்க்கை முழுக்க ஒரு போராட்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கான்னு ஒரு வாய்ஸ் ஓவரோட இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ பியூங்கோட வீட்டில் காட்டினாங்கன்னா பியூன் கண் முழிச்சிட்டான். அவன் முகம்லாம் வீக்கமாக இருக்குது. நேற்று கீழே விழுந்தான்ல, போக் தள்ளி விட்டு அப்பாச்சு போல் வீக்கும். ஸோ அதுக்கு அவன் ஒத்தரை வச்சிட்ருக்க. இங்கே அவனோட ஃப்ரெண்டும் போக்கும் உட்காந்துட்ருக்காங்க. இதில் அவன் ஃப்ரெண்டு வேற நான் தான் இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிகிட்டு இருக்க. இவன் கோவப்படுறான். அதை பார்த்துட்டு போக்குமே திட்டுறான், நேற்று நீ என்ன பண்ண தெரியுமான்ட்டு. ஆனால் பியூங்க்கு அது எதுவுமே சுத்தமாக ஞாபகம் இல்லை. அப்போ தான் போக் நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அன்னைக்கு போக்கை வந்து இவன் கிஸ் பண்ணியிருப்பான்ல, அதுக்கப்புறம் இவன் மயங்கி விழுந்திருப்பான். அப்போ இவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்ருக்க. ஆல்ரெடி போக்கை துரத்திட்டு வந்திருந்தனும் அங்கே வந்திருப்பான். அவன் போக்கை அடிக்க போக அப்போ ஒருத்த வந்து தடுக்கிறான். அதுதான் பியூங்கோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் உனக்கு இவன்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டுட்டு போக் இல்லைன்னு சொன்னானே, அவன் இவன் கூட சண்டை போட்டிருப்பான். கொஞ்சம் சண்டையிலேயே அவன் மொத்தமாக காலியாயிட்டான். இனிமேல் எனக்கு சண்டை போட தெம்பில்லைன்னு சொல்ல அதுக்கப்புறம் இவன் போக்கை பார்க்குறான். அவனை பார்த்து சிரிச்சுட்டு போக்கை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். இப்போ போக் இந்த கதையை சொல்லிட்டு கோவமாக சொல்கிறான். ஆக்சுவலாக எப்பயுமே பியூங் வந்து என் பேர் தப்பாக சொல்லிட்டான் போல், அதனால் என் பேர் இந்த போக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக கத்தி சொல்ல அதெல்லாம் முக்கியமாகிற மாதிரி தான் பியூங் கேட்டுட்ருக்கான். ரெண்டு பேரும் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரியோட தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பியூங்கோட ஃப்ரெண்டு சொல்கிறான் அது முக்கியம்தான்ட்டு. ஏன்னா இது வரைக்குமே நான் நீ மயங்கிட்டு இருந்தேன் தான் நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது நீ நல்லா தூங்கியிருக்க. இங்கே பாரு கண்ணாடியில் உன் முகம் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்குது. போக் இனிமேல் நம்ம கூடயே இருக்கட்டும்னு சொல்ல அங்கே போக்ஸும் சரி பியூங்கும் சரி ரெண்டு பேருமே சாக்காடுறாங்க. போக்கே சொல்கிறான் அதெல்லாம் முடியாது, இவன் கூட இப்படி நான் இருப்பேங்கிற மாதிரி. ஆனால் பியூங்கோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, சியோவில் நிறைய டேஞ்சரஸான பீப்புள் இருப்பாங்கன்னு. ஆக்சுவலாக அவன் வந்த உடனே நிறையா அனுபவிச்சிட்டான்ல போக்கு, அதனால் அவன் லைட்டாக யோசிச்சுட்டு இருக்க. பியூங் சொல்கிறான் நீ இப்படி சொல்கிற, ஆனால் அவன் கண்ணுக்கு நம்ம ரொம்ப டேஞ்சரஸாக தான் தெரியும்ன்ட்டு. அது என்னமோ உண்மைதான். ஆனால் பியூங்கோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, அட்லீஸ்ட் 16ஆம் தேதி வரைக்குமாச்சு இவன் நம்ம கூட இருக்கட்டும்ங்கிறான். அப்போ போக் கேட்குறான், ஆனால் என்கிட்ட ரெண்ட் கொடுக்குறலாம் காசு இல்லையே, எனக்கு இனி பார்ட் டைம் ஜாப் கூட கிடைக்கலன்ட்டு. பட் பியூங்கோட ஃப்ரெண்ட் நீ ரெண்டே கொடுக்க வேணான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் யோசிக்கிறான், அப்போ நான் உங்கள் கூடயும் இந்த அஜ்ஜிசி கூடயும் தங்கணும்னு சொல்கிறீங்களான்ட்டு. அவன் பியூங்கை பார்த்து கேட்க பியூங் பயங்கரமாக கோவப்படுறான், என்னையும் அஜ்ஜிசி சொல்கிறியான்ட்டு. எப்படி இருந்தாலும் நீங்கள் கில்டால விட வயசு பெரியவங்களோட தான் இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னை விட எப்படி இருந்தாலும் பெரியவங்க தானே, ஸோ நான் அஜிசின்னு தான் கூப்பிடுவேன்னு சொல்ல இவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். சரி நான் உங்களை ஹியூங் அதாவது அண்ணான்னு சொல்லி கூப்பிடணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்ல அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு பியூங் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் பியூங்கோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அட்மிட் பண்ணிகிட்ருக்கான். சூப்பர், நீங்கள் ரெண்டு பேரும் நல்லாவே செட்டு சேர்ந்துட்டீங்க, இதே மாதிரி இருங்கன்னு சொல்ல அப்போ பியூங் சொல்கிறான் நீ என் கூட கொஞ்சம் பேசணும் வான்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போய் பேசுகிறாங்க. அப்போ பியூங் கேட்குறான் நீ எதுக்கு அவனை இங்கே தங்க வைக்கிறேன்ட்டு. பியூங்கோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, ஃபைனலாக உன் பாடி அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தன் கிடச்சிட்டான், நீ ஏற்றுக்க வேண்டியதானன்ட்டு. ஆனால் பியூங்கை பொறுத்த வரைக்கும் ஆனால் இப்போ அந்த எசன்ஸ் எடுக்காத வரைக்கும் அந்த ஹங்கர் நிற்காதுங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டும் நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கன்னு சொல்ல இவன் கேட்குறான் நான் எப்படி செல்ஃபிஷாக இருக்கேன், என் பாடி எவ்வளோ சஃபர் ஆகும் தெரியுமாங்கிற மாதிரி இவன் கேட்டுட்ருக்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பியூங்கோட ஃப்ரெண்டும் காப்ளின் போல், ஆனால் அதை நம்மளுக்கு இன்னும் ரிவீல் பண்ணுற மாதிரி இவங்க சொல்லலை. இவங்க பேசுறதுலேருந்து அவங்க காப்ளினாட்டு தெரியுது, பட் அவங்க காப்ளினா என்னன்னு இன்னும் நம்மளுக்கு கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ பியூங்கோட ஃப்ரெண்டு பேர் கில்டால். கில்டால் சொல்கிறான் நீ மறுபடியும் ஒருத்தங்களை இழந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அது புரியுதான்னு கேட்குறான். அதோட இவன் அவனை மாதிரியே இருக்கான்லன்னு கேட்க பியூன் வந்து யோசிச்சுட்டே சேட் ஆகுறான். நானுமே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன்ட்டு கில்டால் சொல்ல பியூங் சொல்கிறான் என்ன அவனை மாதிரி இருக்கான், இவனை மாதிரி ஒரு கோவக்காரனை நான் பார்த்ததே இல்லைங்கிறான். ஒருவேளை பியூங்கோட ஃப்ளாஷ்பேக்கில் ஒருத்தங்க இவனை மாதிரியே இருந்திருப்பாங்க போல், அதாவது போக் மாதிரி. ஸோ அதை தான் இங்கே கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் இனிமேல் தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்போ கில்டால் கேட்குறான் நீ இன்னும் அவனை மிஸ் பண்ணுறியான்ட்டு. ஆனால் இவன் சமாளிக்கிறான், சேச்சா எனக்கு அவன் முகம் கூட ஞாபகம் இல்லைங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கான்.
சரி, உனக்கு தான் ஞாபகம் இல்லைல்ல, அப்போ போக் இங்கே ஸ்டே பண்ணுறதுலையும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே, ஓகேவான்னு கேட்க பிஹுங் சொல்கிறான். சரி ஓகே, 16ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கணும், அதுவும் அது வரைக்கும் நீ தான் அவனை பார்த்துக்கணும்னு சொல்கிறான். அப்போ கில்டால் ஞாபகப்படுத்துகிறான், நான் தான் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், பட் அவனை கண்டுபிடிச்சது நீ தான், அவனை எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்க அப்போ பிஹுங் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் போக்கை காட்டினாங்கன்னா அவன் ஒரு ரூமில் உட்காந்துட்ருக்கான். அவன் பேக்கில் இருக்க கீச்சன் பார்க்குறான். ஆக்சுவலாக அது அவங்க தாத்தா தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கீச்சன் உன் பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் அது உனக்கு ஒரு அமிலேட்டாட்ட சேவை பண்ணி உன்னை நல்லா பார்த்துக்குது, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அதை நீ என்றைக்குமே உன் கூட வச்சுக்கோன்னு கொடுத்துருப்பாரு. ஸோ அதை இவன் பார்த்துட்ருக்கான். அப்போ தான் இவன் ஒரு ஃபோனில் இன்னொரு விஷயம் பார்க்குறான். இவன் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ண போகிறான்ல, அதனால் அவங்க ஃபேஸ் எவால்வேட் பண்ணுவாங்க சில பேர் ஆன்லைனில். ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட என் ஃபேஸும் எவால்வேட் பண்ணுறீங்களா அந்த ஆடிஷனுக்காகன்னு இவன் கேட்டிருப்பான். ஸோ அவங்களும் உன் ஃபோட்டோ அனுப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இவன் பொசிஷன் வச்சு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்க அப்போ அந்த ரூமோட கதவை திறந்துட்டு கில்டால் உள்ள வந்துடுறான். அதுவும் ஷர்ட் இல்லாமல் நின்றுருக்கானா. இவன் பதட்டத்தில் ஃபோட்டோவும் கிளிக் பண்ணிடுறான். அப்புறம் இவன் ஃபோனை மறைச்சிக்க தெரியாமல் இவன் கைப்பட்டு அந்த ஃபோட்டோ சென்ட் வேறு ஆயிடுது. இப்போ அந்த ஃபோட்டோ ஒருத்தனுக்கு சென்ட் பண்ணியிருப்பான்ல, அவன் எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்துட்டு இருப்பான். அவன் ஒரு எவால்வேட்டர் தானே. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் போக் அனுப்பின ஃபோட்டோவும் அவன் பார்த்துட்றான். ஃபஸ்ட்டு ஷாக்காயிடுறான். அதுக்கப்புறம் நல்லா சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அந்த ஃபோட்டோ நல்லா நோட்டீஸ் பண்ணும் போது தான் இவன் ரொம்பவே அசந்து பார்க்குற மாதிரி இருக்குது. என்னென்னா அவன் கில்டாலோட தான் ரொம்பவே அசந்து பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக கில்டால் போக்குக்கு பெட்ஷீட் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் இவன் பதட்டப்பட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருப்பான். இப்போ கில்டால் அந்த பெட்ஷீட்லாம் அங்கே வச்சுட்டு இவன் பார்க்குறத பார்த்தோன்னா அவனே கிளாரிஃபை பண்ணிடுறான். எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால தான் இப்படி ஷர்ட்லெஸ்ஸாக இருப்பாங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இனிமேல் உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளு, நானே பண்ணுறேன்னு சொல்ல போக்குமே தேங்க்யூ சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போக இவன் அப்போ தான் ஃபோன் எடுத்து பார்க்குறான். அதில் அந்த எவால்வேட்டர் பார்த்துட்டான்ல, அவன் கமெண்ட் போட்டிருக்கான், ஓகே நல்லா இருக்குது, பட் நான் ஹீரோக்கு தான் எவால்வேட் பண்ணுறேன்னு சொன்னேன், நீ காமெடினுக்கு பண்ணுற மாதிரி பிக்சர் அனுப்பியிருக்கேன்னு கேட்க இவனும் இப்படி சொதப்பிட்டங்க மாதிரி தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் இவன் யோசிச்சு பார்க்குறான். கரெக்டு தான், இவனை பார்க்கும்போது லைட்டாக காமெடி ஆட்ட தான் தெரியுது. ஏன்னா இந்த சியோலில் இருக்க எல்லாருமே ரொம்பவே அழகாக இருக்காங்க மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா பிஹியோங்கும் சரி கில்டாலும் சரி ரொம்பவே அழகான ஃபேஸ் கார்டு இருக்க மாதிரி தான் இவனுக்கு தோணுது. அப்போ தான் அங்கே அவன் மறுபடியும் கமெண்ட் போடுறான், பட் நீ என்னை நல்லா சிரிக்க வச்சுட்ட, ஸோ நான் உனக்கு ஒரு டிப்ஸ் தரேன்னு சொல்லி அவன் வேற ஒரு கமெண்ட் போட்டிருக்கான். இப்போ பிஹியோங்க காட்டினாங்கன்னா அவனுக்கே தோணுது அவன் போக்கிட்ட ரொம்ப கிளிஞ்சாக மாற பார்க்குறானோன்ட்டு. அவன் மனசு இப்போ அப்படி தான் சொல்லுது. அப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அவன் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டிருப்பாங்கல்ல, அதுவும் நம்ம ஹீரோ பியூங் தான். அவன் அந்த பொண்ணு கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். இவன் எசன்ஸ் ரொம்ப நாளே இவனுக்கு கிடைக்கல, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக கிடைக்கல. ஸோ நீ எசன்ஸ் எடுத்தே ஆகணும் மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. எனக்கு மட்டும் என்னை வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணுறேன், என்னால் முடியல, எனக்கு அப்படி ஒரு எசன்ஸ் கிடைக்கவே மாட்டேது, நான் செத்துரும் போல இருக்குன்னு சொல்ல அந்த பொண்ணு சொல்கிறா, கவலைப்படாத, கோப்ளின்ஸ்லாம் சாகலாம் மாட்டாங்க, பட் நீ எசன்ஸ் கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுன்ட்டு. பட் இவனோட மாஸ்டர் இல்லாமல் அந்த எசன்ஸ் கிடைக்காது. ஸோ என் மாஸ்டர் தான் இல்லையே, ஒருத்தங்களுக்கு ஒரு மாஸ்டர் தானேன்ட்டு பியூங் சொல்ல அந்த பொண்ணு சொல்கிறா, மேபி ஹெவன் உனக்காக இன்னொரு மாஸ்டர் கூட அனுப்பலாங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காப்ளினுக்கான முக்கியமான தேவை எசன்ஸ், அதை பற்றி தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி 16 வரைக்கும் நீ வெயிட் பண்ணி பாருங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ 16 என்ன நடக்க போதுன்னும் இவங்க இன்னும் நம்மளுக்கு சொல்லலை. இப்போ பியோங் அந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் உட்காந்துட்டு இருக்க அங்கே 2 பொண்ணுங்க வராங்க. இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானா, அதனால் இவங்ககிட்ட பேசலான்னு வர இவன் எந்திரிச்சு போகிறான். பட் அந்த பொண்ணுங்க இவன் கையை பிடிச்சிடுறாங்க. அதுலேயும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இவனுக்கு தலைலாம் சுற்றுது, ஒரு மாதிரி தலைவலி வந்த மாதிரி கீழே உட்காடுறான். அந்த பொண்ணுங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து மறுபடி தொட்டா அது இவனுக்கு மேலும் டிஸ்டர்ப் தான் ஆகுது. அந்த டச் இவனால் ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப தள்ளாடிட்டே தான் நடந்துட்டு போயிட்டுருக்கான். அப்படி அவன் நடந்து போகும்போது அவனுக்கு நிறைய இமேஜஸ் ஆட்ட ஞாபகம் வருது. அதாவது போக்கோட பேக்கில் ஒரு கீச்சன் இருந்துச்சுல, அந்த அமலேட்டாட்ட செயல்படும் சொல்கிறாங்கல்ல, அந்த கீச்சன் தான் இவனோட மெமரியில் வருது. அப்படியே அவன் தள்ளாடிட்டே நடந்து போயிட்டுருக்கும் போது தான் அவன் ஃபஸ்ட் டைம் போக்கை பார்த்துருப்பான். ஸோ அன்னைக்கு கோப்ளின் வேஷம் போட்டு போக் வேலை செஞ்சுட்டு இருந்தான்ல, அப்போ அவன் பேக்கையும் தானே அவன் தோளில் மாட்டியிருப்பான். ஸோ அப்போ தான் அந்த கீச்சனோடவே அவன் போக்கையுமே பார்த்துருப்பான். அப்போ தான் இவனுக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அது வந்து ராஜா காலமாட்ட. அப்போ இவன் இன்னொருத்தங்கிட்ட அந்த கீச்சனாட்டு இருக்கிறத கொடுத்துருப்பான். இது என்னோடது, என் மாஸ்டரான உங்களுக்கு நான் இதை தரேன்ட்டு சொல்லி தான் அவன் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் அவன் யாரையும் ரொம்ப தேடுற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அவன் தேடினாலும் இப்போ அவனை விட்டு விலகி போகிற மாதிரி காட்டுறாங்க. இப்படி ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் போக் அன்னைக்கு மீட் பண்ணியிருக்கான். அவனுக்கு போக் தான் தான் மாஸ்டர்னு ரியலைஸ் ஆயிருக்கு.
ஸோ அதுக்கப்புறம் தான் இவன் போக்கை ஹேக் பண்ணி மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணியிருப்பான். அப்புறம் மயங்கிட்டான். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ பிஹு அங்கே உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இவன் முழுசாக ஒன்றும் போக்கு ஏற்றுக்கல. இது என்ன ஒரு கோஇன்சிடென்ஸுங்கிற மாதிரி தான் அவன் ஏற்றுட்ருக்கான். அப்போ அவன் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்கா. அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கான். அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியுது. இவன் யோசிக்கிறான், இனி 16ஆம் தேதியே வரல, அதுக்குள்ளே இந்த எவில் ஸ்பிரிட்லாம் அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சுங்கிற மாதிரி இப்போ காட்டினாங்கன்னா அந்த பொண்ணு பயந்து நடந்து போயிட்டுருக்கா. இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானா. அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் கேட்டுடுறான், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கீங்கன்ட்டு. ஆனால் அந்த ஆள் சமாளிக்கிறான், நான் ஒன்றும் உன்னை ஃபாலோ பண்ணலையே, என் வீடும் இங்கே தான் இருக்குது, நீ திரும்பி திரும்பி பார்க்கறனால எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அவன் அந்த பொண்ணை தாண்டி போகிற மாதிரி போய் டக்குன்னு கத்தி எடுத்து காமிச்சு அந்த பொண்ணை மிரட்ட ஆரம்பிச்சிட்றான். பார்த்தா அப்போ தான் இவனுக்கு ஒரு ட்விஸ்ட்டு. இவன் சாக்காயி அப்படியே கீழே விழுந்துடலாம். ரைட்டாக பேரலைஸ் ஆன மாதிரி தான் இருக்கான். அப்போ தான் அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவள் பயங்கர கோரமான பார்வையோடு இருக்கா. அவள் பேய் போல அவள் பயங்கர கோரமான லுக்கோடு இவனை பார்த்துட்டு இருக்க. நான் ஏன் உன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சேன்னு தெரியுமா? ஏன்னா அன்னையிலேருந்து நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மாதிரி சொல்ல, இப்போ ஒரு வாண்டட் போஸ்டர் காட்டுறாங்க. அதில் அவன் இருக்கான். ஸோ அவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பழி வாங்குற கனெக்ஷன் இருக்கு போல. ஸோ அந்த பேய் சொல்கிறத பார்த்து அவன் பயந்துட்டு இருக்க. அப்போ இந்த பேயோட தலையை யாரோ திருப்புற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா இவன் பியூங் தான். அந்த பேயும் பியூங்கை பார்த்துருது கோப்ளினுங்கிற மாதிரி. அப்போ பியூங் சொல்கிறான், ஆக்சுவலாக பிஹூங் எவில் ஸ்பிரிட்டுன்னு இவ்வளோ தான் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பேய் பிஹூங்க்கு பக்கத்தில் இருக்க ஜன்னலில் போக் இருக்கிறத சென்ஸ் பண்ணிடுது. ஸோ கோப்ளின் நீ எதுவும் மறைச்சிட்டு இருக்க போலன்ட்டு அந்த பேய் சொல்ல, இவன் கூலாக சொல்கிறான் கெட் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சொடக்கு தான் அந்த பேய் எங்கேருந்து மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் போலீஸ் சைரன் சவுண்ட் கேட்குது. என்னன்னா அந்த ஆளை பிடிக்கிறதுக்கு போலீஸை வர வச்சுருக்கான். இந்த பேயும் அனுப்பிட்டான். ஏன்னா அந்த ஆள் ஆல்ரெடி வாண்டட் லிஸ்ட்டில் இருந்தால. ஸோ அது வேறு ஏதோ பிரச்சனை போல். அந்த குற்றவாளியும் மாட்டி விட்டான். அதுக்கப்புறம் கூலாக அவன் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்றான். மனுஷங்க பண்ணுற தப்புக்கு மனுஷங்க தான் தண்டனை கொடுக்கணுங்கிறான். அதனால தான் இவன் போலீஸ்கிட்ட அந்த ஆளை மாட்டி விட்டுருக்கான். அந்த பேய் அங்கேருந்து விரட்டிட்டான். ஸோ இப்படி இவன் சொல்லிட்டு சிரிக்க இந்த எபிசோட் முடியுது. அப்போ என் கிரெடிட்ஸில் ஒரு சீனை காட்டுறாங்க. என்னன்னா போக் தூங்கிட்டு இருக்கான். அவனோட ரூம்குள்ளே ஒருத்தர் வரான். யாருன்னு பார்த்தா கில்டால் தான் வரான். அவன் போக்கோட கையை பிடிச்சிட்டு அவனை கிஸ் பண்ண மாதிரி போகிறான். அப்போ போக்கும் லைட்டாக கண்முழிச்சு பார்க்க, யாருக்குமே ஃப்ரீயாக எதுவும் கிடைச்சிடாது, உனக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் உன் பாடியை வச்சு பே பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் போக்கு கிஸ் பண்ண போக இந்த பயங்கரமான ட்விஸ்டோட இந்த எபிசோட் முடியுது. ஏன்னா கில்டால் இப்படி பண்ணுவான்ட்டு நானுமே எதிர்பார்க்கல. அப்போ கில்டால் வந்து கோப்ளினுங்கிற மாதிரி இவங்க இந்த இடத்துல தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு? லாஸ்ட்டில் அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக எபிசோட் 1 பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் எபிசோட் 1 சும்மா போட்டு பார்க்குறேன், எபிசோட் 2 வேணுமா, இதை கன்டினியூ பண்ணலாமன்ட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். இல்லைனா நான் இந்த எபிசோட் 2 பார்த்துருக்கவே மாட்டேன். பட் நீங்கள் சொன்னனால பார்த்தேன். இப்போ எனக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருச்சு. எபிசோட் 1 விட எபிசோட் 2 வந்து ரொம்ப காமெடியாக எமோஷ்னலாக சூப்பராக போன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக போன வாரம் என் சேனலில் வந்து ஒரு பிரச்சனைனால தான் இந்த ட்ராமா நான் அப்படியே கன்டினியூ பண்ண முடியல. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ சரியாயிருச்சு. ஸோ இனிமேல் வீக்லி 2 எபிசோட்ஸ் ஆச்சு நான் இந்த ட்ராமாவில் போட்டுருவேன். மற்றபடி நான் போடுற ட்ராமாஸும் நான் கன்டினியூ பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.